பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? சவுதியில எத்தன பேரு ஒட்டகப்பால்ல டீ போட்டு குடிக்கிறாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா, லைவா பால கறந்து, அதுவும் காய்ச்சாம அப்படியே குடிக்கிறாங்க. நேத்து பார்த்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. 1 லிட்டர் பாலோட விலை 10 ரியால் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? ஆனா, இதோட விலை வந்து 20 ரியால். ஒட்டகப்பால்ல வந்து புரோட்டீன் அதிகம். அது மட்டும் இல்ல, கால்சியம், மெக்னீசியம், அதுக்கப்புறம் விட்டமின் சி இந்த மாதிரியான சத்துக்களும் இதுல அதிகமா இருக்கு. லாக்டோஸ் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்க கூட இத குடிக்கலாமா? எளிதில் ஜீரணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா டைப் 1 அண்ட் டைப் 2 சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை அளவ கட்டுக்குள்ள வச்சிருக்குமாம். ஒட்டகப்பால சவுதிவாசிகள் ரொம்பவே விரும்பி குடிக்கிறாங்களாம். குறிப்பா குழந்தைகளுக்கு இத குடுக்குறாங்க. ஏன்னா, இம்யூனிட்டி அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனா வந்து ராவா குடுக்கலாமா? காய்ச்சின பால் தானே நல்லது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா. அவரே சொன்னாரு, "ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைகளுக்கு இது குடுக்கும்போது ஒவ்வாமை ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அதனால முதல் தடவ குடுக்கும்போது அளவ ரொம்ப கம்மியா குடுங்க" அப்படின்னு சொன்னாரு. என்னைய கேட்டீங்கன்னா, நீங்க காய்ச்சி அதுக்கப்புறம் குடுக்குறது தான் நல்லது. நாங்க இத வாங்கினோமே தவிர ட்ரை பண்ணி பார்க்கல. இன்கேஸ் நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, அத என்கூட ஷேர் பண்ணுங்க. அவர் சொன்ன மாதிரியே ஈவ்னிங்லலாம் நெறைய குழந்தைகள் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. இதோ நீங்க பார்க்குற இந்த டென்ட்லாம் வந்து அங்க தங்கி வேலை பார்க்குறவங்களுடைய டென்ட் தான். பால் மட்டும் இல்லாம ஒட்டகங்கள வாங்குறது, விக்கிறது போன்ற வேலைகளும் இங்க நடக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். டைம் இருக்கப்போ போயிட்டு வாங்க. நெறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, இதோட என்ட்ரி ஃபீ எவ்வளவுன்னு. இது ஃப்ரீ தாங்க. ஃப்ரீ என்ட்ரி. நீங்க எங்க வேணாலும் போகலாம். காரையும் எங்க வேணாலும் பார்க் பண்ணிட்டு போலாம். எந்த ஒரு விதிமுறையும் அங்க இல்ல, நாங்க பார்த்த வரைக்கும். வேற எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. அப்ப நான் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.